மாதவி சைபர் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரி ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சூடான பாயா கூட இட்லியும் கல் தோசையும் ஆப்பமும் ரொம்ப நல்லா சைட் டிஷ். நான் ஒரு ஆட்டுக்காலை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி குக்கரில் எடுத்துக்கோங்க. 7 பல்லு பூண்டையும் சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா உரலில் வச்சு இடிச்சிக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இது முழுகிற அளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த சூப்புக்கு தேவையான உப்பு, அப்புறமா 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குக்கர் மூடியை மூடி இதை ஒரு 35 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாயாக்கு தேவையான அரை கப்பு தேங்காய், அதோட 7 முந்திரி பருப்பு, ஊற வச்ச கசகசாவையும் சேர்த்து 2 பச்சை மிளகா, இதை நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி இதோட பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறமா ஸ்டார் ஆனஸ், அதுக்கப்புறமா சோம்பு, இதையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன மீடியம் சைஸ் தக்காளியையும் போட்டு ஒரு வதக்குங்க. இது காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் இல்லை பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். குக்கர் ஆவி அடங்கின உடனேயே ஆட்டுக்கால் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும். இப்போது தாளிப்புக்கு உண்டானதை அதில் கொட்டிடுங்க. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இதோடு சேர்ந்து ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடியை மூடி வெயிட்டை போட்டு ஒரு 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. ஆட்டுக்காலில் ரொம்ப நியூட்ரிஷியஸான ஃபுட்டு. அதில் ப்ரோட்டீனும் விட்டமின் B12ம் நிறைய இருக்குது. அது ஹை ஃபேட் லோ கார்புக்கு பெஸ்ட்டு ஃபுட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.